வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக வந்து ஃப்ரைடே 3:30 PM நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது உண்டு. அண்ட் எடுத்தோடனே ஐ வாண்ட் டு விஷ் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ஹாப்பி நியூ இயர் 2026. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து முந்திய ஹையோடு இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. அண்டு 330 அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் 26,330 அப்படின்ட்டு. நான் கூட சொன்னேன் பை மார்ச் வந்து 30,000 இட் ஷுட் டச் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் சொல்லிட்டு இருந்தேன் நான். அண்டு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ப்ரொவைடட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், தட் இஸ் நம்ம யூஎஸோட ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணால். அப்படி இல்லைன்னா கூட பை செப்டம்பர் வந்து நம்ம நிஃப்டி 50 வந்து 30,000 டச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அமெரிக்கா மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அங்கேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் அந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் கேஸு கூட சூன் இம்போர்ட் பண்ண போகிறோம். அண்டு மெனி அதர் ஐட்டம்ஸ் கூட அங்கேருந்து இம்போர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் வித் அமெரிக்கா வந்து வெகுவாக இந்த தடவை குறைஞ்சிரும். அண்டு பட் நம்மளோட மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நல்லாயிருக்கு. ஈவன் ஜிஎஸ்டி ஃபிகர்ஸ் கூட நேற்று கொடுத்துருந்தாங்க. 6% க்ரோத் இருக்குது. அது டியூ டு தட் இம்போர்ட் டியூட்டினால் சொல்லலாம். பட் அதர் திங்ஸும் ஸ்டார்டட் க்ரோயிங். அதை வந்து ஃபுல் இம்பேக்டை வந்து நம்ம Q3 பார்த்துட முடியாது. அண்டு Q4 டெஃபினட்டாக அதோடைய இம்பேக்ட் நமக்கு தெரியும், நம்ம பார்க்க போகிறோம் கண் கூட. அந்த ரிடக்ஷன் இன் ஜிஎஸ்டி வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணும் ஜிஎஸ்டி கலெக்ஷனை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ வித் திஸ் நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாணிக்கம் ராஜா சேனல் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து கேட்டிருக்காரு. ப்ளீஸ் டிஸ்கஸ் அபவுட் ஸ்டார் ஹெல்த் ஹாப்பியஸ்ட் மைண்ட். அப்புறமேல இது கேட்டிருக்காரு. நம்ம அதை பற்றி டெஃபினட்டாக பேசுவோம். ஐடியா ஃபோர்ஸ் Q3 ரிசல்ட்ஸ் வரட்டும், வந்தோடனே அதை பற்றி பேசலாம். ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனித்துவம் இல்லை. ஸோ அதனால் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு ஒரு ஃபேவரட்டாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பேஸில். பட் இருந்தாலும் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன், ரொம்ப நாள் ஆச்சு டிஸ்கஸ் பண்ணி. அண்டு அடுத்தது வந்து மாணிக்கமுக்கு அப்புறமேல அடுத்தது வந்து என்ன வீடியா அப்பா நந்தன்னா அவர் கேட்டுக்கிற. ஐயா வணக்கம், மெசகான் டாக் ஷிப் சப்ளையரை பற்றி சொல்லுங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. சரி, மெசகான் டாக் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் டிஃபென்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்களோட கேஷ் ஈக்குவலண்ட்டே about 12,000 crores. அவங்களோட அதர் இன்கம், ஏன்னா இந்த ஃபண்டை எப்போல்லாம் சும்மா வச்சுட்ருக்க மாட்டாங்க. அதை வந்து பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ட்ரெஷரிஸில் நிறைய இருக்கும், தென் அதர் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்கமே பார்த்திங்கன்னா about 1,200 crores கிட்ட வருது. ஸோ அதனால் ஒரு வெரி குட் இது இருக்குது, ஹியூஜ் ரிசர்வ்ஸ் வேறு இருக்குது. அண்டு ஃப்ரம் த டைம் பப்ளிக் இஷ்யூ வந்ததுலேருந்து 3-4 years பேக்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 5 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிற கம்பெனி. ஒன்ஸ் இதில் என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கம்பெனியில் இது இருக்குது. இந்தியாவோட ஃபோக்கஸ் டிஃபென்ஸாக இருக்கிறனால இப்போலாம் டல்லாக தான் இருக்குது. தெர் இஸ் இந்த பாஸ்ட் 1 year பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் நல்லா க்ரோ ஆகலை. பட் அது வந்து இதனால் இந்த அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த 2 players தான் இந்த லைனில், ஆர் 3 playersன்னு சொல்லணும். அதனால் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய இப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இருந்தால் கூட
இந்த இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு 10 இயர்ஸில் நம்ம வந்து அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் டிஃபென்ஸில் ஆகணும் அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட்டோட நோக்கம் இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் 100% நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது மறந்துடாதீங்க. யூ see that இந்த ஸ்டாக் இஸ் அ குட் ஸ்டாக்கு. ஆல்வேஸ் நம்ம போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா வச்சுக்கிட்டே இருக்கலாம் எப்பொழுதுமே. ஏன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தொய்வே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான். Q3 ரிசல்ட்ஸ் வந்தோன்னா இது திருப்பி அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் அருண்குமார் சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. சின்ஸ் ஐடிசி ஏர்ன்ஸ் 35-40% of its revenue from cigarettes, how will it protect margins and would this impact the dividend payouts? டிவிடெண்டுக்காக இனிமேல் ஷேர்லாம் வாங்குகிற டேஸ்லாம் ஓவருங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ப்ரையர் டு 2020 வேறு டிவிடெண்ட் டேக்ஸ் எப்போ இம்போஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து போயிடுச்சு. அது மோஸ்ட்லாம் போயிடுது. அது வந்து ஷிஃப்டட் டு தி ரிசிபியன்ஸ் ஹேண்டு ஷிஃப்ட் ஆச்சு, அன்னையிலேருந்து போயிடுது அது மதிப்பு. ஸோ டிவிடெண்ட் வந்து ஒரு அட்ராக்ஷனே கிடையாது நமக்கு. வந்து இட்ஸ் அ ஹைலி 60% வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க டிவிடெண்ட்டாக. பட் ஆனால் இவங்க சிகரெட் வந்து ஆல்வேஸ் அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவென்யூ ஃபெச்சிங் ஏரியா தான். அது வந்து நோ டவுட் அபவுட் இட். இப்போ நல்லா பர்ஃபார்மிங் டைமில் வந்து ஐடிசி ஹோட்டல் அவங்க அதுலேருந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ அதனால் அதர் செக்டார்ஸ்லாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இனிமேல் பார்க்கணும். அண்டு ஸோ சிகரெட் வந்து ஸ்டெடியாக இருக்கும். அண்டு இது வந்து ஒரு இன்எலாஸ்டிக் டிமாண்ட் தான். ஆனால் ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க, ப்ரைஸ் மேலே போயிடுத்துங்கிறதுக்காக ஐடிசியோட இது வந்து க்ரோத் இருக்காதுன்னு சொல்லிட முடியாது. ஆக்சுவலாக அந்த இன்எலாஸ்டிக்னால சிகரெட் குடிச்சிட்டு தான் இருக்க போகிறான். அது என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் குடிக்க போகிறாங்க. அதனால தான் கவர்மெண்ட் வந்து இஷ்டத்துக்கு அதில் டேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு பட் பர்ஃபார்ம் நல்லா பண்ணுமா அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னா இதோட செக்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன். எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர் அண்டு சம் அமௌண்ட் ஆஃப் பேப்பர், தென் ஐடி இண்டஸ்ட்ரி, அது மாதிரி நிறைய இருக்குது இதோட செக்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ். அது மேஜர் வந்து சிகரெட்டாக இருக்குது. அதனால் வந்து மார்ஜின் வந்து ஒரு பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பாஸ் ஆன் பண்ணுவாங்க. என்ன டேக்ஸ் வந்தாலும் அதை கன்சியூமர்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அந்த சிகரெட் குடிச்சிட்டு தான் இருக்க போகிறாங்க. அது ஒன்றும் மாற போகிறதில்ல. அதனால் மார்ஜின் வில் பி சேஃப் கார்டட். பட் டிவிடெண்டை பற்றி கவலைப்படாதீங்க. டிவிடெண்டுக்காக எந்த ஸ்டாக்கையும் வாங்க முடியாது. ஸோ ஃபார் சிகரெட் இந்த ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அண்டு இதோட க்ரோத் ஒரு 2 to 3% இயர் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்க முடியும். இது வந்து ஒரு டிப்பிக்கலி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிரேட் ஸ்டாக், கிரேட் கம்பெனி, பட் கிரேட் ஸ்டாக்கு கிடையாது, அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ இது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. சரி, அப்புறமேலே கேஎஸ்பி 1996 அப்படிங்கிற இதில் இந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு. அண்ட் ஹை குருஜி, குட் ஆஃப்டர்நூன். What do you think about Tata Motors commercial vehicle shares? டாட்டா பேசஞ்சராக கமர்ஷியலாக பார்த்தா கமர்ஷியல் பெட்டர். ஏன் அப்படின்னா இந்த பேசஞ்சர் டிவிஷனில் வந்து இந்தியா ரெவென்யூ பார்த்திங்கன்னா 20% தான் ஆஃப் த டாப் லைனில். அண்டு ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி 3% தான். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர்லேருந்து தான் வருது, அதுவும் அப்ராட்லேருந்து. அந்த செக்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்கு. ஸோ இது சைனீஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லைடா யூரோப்பியன், யூகே, அமெரிக்கன் மார்க்கெட், அங்கே எல்லாமே சம் இஷ்யூஸ் ஆர் அதர் இருக்குது. அங்கே சைனீஸோட வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து ஹெவியாக இருக்கிறனால அண்ட் அட் குறைச்ச ப்ரைஸில் வேறு இருக்குது. ஸோ அதனால் அந்த 80%க்கு ஒரு டேஞ்சர் இருக்குது. அதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த டாட்டா பேசஞ்சர் டிவிஷன் வந்து நல்லா பண்ணும். ஸோ அதர்வைஸ் கமர்ஷியல் டிவிஷன் தான் பெட்டராக இருக்குது. அண்ட் மறுவார் கமர்ஷியல் டிவிஷன் இவிகோ அந்த கம்பெனி வேறு வாங்க போகிறாங்க. பட் அது இன்டெகிரேட் ஆகிறதுக்கு another 1.5 years ஆகிடும். ஏன்னா அந்த சம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்லேருந்து வர கிளியரன்ஸ்லாம் வரணும். ஸோ அதனால் கமர்ஷியல் டிவிஷன் இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஃபார் பெட்டர். அண்ட் மொரோவர் த கவர்மெண்ட் ஆல்சோ பாருங்கள், இந்த தடவை கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா nearly 12 lakh crores வந்து கமிட் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்க கண்ட்ரி க்ரோத் இருந்துச்சுன்னா அந்த கமர்ஷியல் செக்டார் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அண்ட் அதனால் அந்த சமயத்தில் இந்த இது இருக்கும். ஸோ ஜிடிபி டிபெண்ட் தான். ஸோ அந்த ஜிடிபி க்ரோ ஆகலை, அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கமர்ஷியல் செக்ஷன் வந்து சிவியராக ஹிட் ஆகும். அதனால் வந்து கமர்ஷியல் டிவிஷன் ஃபார் பெட்டர் இன்றைக்கி இருக்க ஜங்ஷனில் பெட்டர் தென் பேசஞ்சர் டிவிஷன். அண்டு ஜாகுவார் லேண்ட் ரோவர் நல்லா பண்ணோம், அப்போ தான் இந்த பேசஞ்சர் டிவிஷன் நல்லா பண்ணோம். ஸோ அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஒன் அப்னு சொல்லுவேன் தென் பேசஞ்சர் கூட. அண்டு இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனான்ஸ் அவைலபிள் ஃபார் கமர்ஷியல் கூட நிறைய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சோழமண்டலம். ஸோ இவங்களுக்கெல்லாம் கிரேட் சப்போர்ட் கிடைக்கிது இந்த ஃபார்ம் ஆஃப் நியூ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட் சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்குது, எஸ்பெஷலி ஸ்ரீராம்க்கு. அண்ட் அவங்கெல்லாம் எதை ஒன்றும் பேஸ் பண்ணி வந்திருக்கேன்னா இந்தியா வில் க்ரோ, த கமர்ஷியல் செக்ஷன் வில் க்ரோ அப்படின்ட்டு. அதனால் கமர்ஷியல் செக்ஷனுக்கு தான் பெட்டர் பெட் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறமேலே அண்ணாமலை நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து கார்த்திக் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, ஹாப்பி நியூ இயர் கொடுத்துருக்காரு. ஹாப்பி நியூ இயர் டு யூ 2026. ஓகே, அண்ணாமலை பிகே, வணக்கம் குருஜி. டாடா டெக்னாலஜி போர்ட்ஃபோலியோ 40% டவுன், எனி சான்ஸ் டு ரெக்கவர், ப்ளீஸ் யுவர் வியூ. சரி, டாடா டெக்னாலஜி வந்து இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ளே தான். சும்மா நீங்கள் வந்து 40% குறைஞ்சிருக்கு அப்படின்னா த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகும்போது என்ன சொன்னோம் நம்ம, ஸோ இது லிஸ்டிங் ப்ரைஸு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, 750 கொடுத்துருக்காங்க, 1000 rupeesக்கு வந்தால் நான் வாங்குவேன், வாங்கி அக்குமுலேட் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் நம்ம. அண்டு இப்போ வந்து அதுக்கு குறைச்சி இருக்கிறப்ப தென் இட்ஸ் அ குட் பை இல்லை. பட் வந்து ஏன்னா இவங்களோட இது பாருங்கள், ஃபோக்கஸ் எங்கே இருக்குது பாருங்கள். அண்டு அவங்களோட பேரண்ட் கம்பெனி அஸ் வெல் அஸ் அதர் கம்பெனிஸ், அவங்களுடைய டிசைன் எல்லா ஆஸ்பெக்டும் யார், டாடா டெக்னாலஜிஸ் தானே பார்த்துட்ருக்காங்க. ஸோ நேச்சுரலி இந்த டாடா டெக்னாலஜி வந்து இது ஃபார் அ லாங் டேர்ம்க்கு இட் ஷுட் பி அ குட் பை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ப்ளீஸ் கன்சிடர் மீ as someone new to invest in KSP. Which sector would you suggest to concentrate on, and if possible some share name? I am aware that you are not a SEBI registered advisor. Thank you. See, இப்போ தான் புதுசுங்கிறீங்க, அண்ட் புதுசுங்கிறதுனால உடனே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்காதீங்க எப்பொழுதுமே. நல்லா கற்றுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 months-ஆவது நீங்கள் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி நீங்கள் பில்டப் பண்ணணும் அப்படின்னா நாலேஜை ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபேவரட் செக்டார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த செக்டாரை பற்றி அதில் இருக்க நல்ல கம்பெனிஸ்னால் இந்த screener.in அந்த மாதிரி இதிலெல்லாம் வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், அக்கௌண்டிங். அப்புறமேல வந்து த டாக்ஸேஷன் சிஸ்டம் இன் இந்தியா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அட்லீஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த சாட் ஜிபிடி இல்லாட்ட ஜெமினாய் இல்லாட்ட அதர் திங்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் மெம்பர் ஆகி அதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டு உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்டு ஒவ்வொரு செக்டாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3 months டிவோட் பண்ணுங்கள். 3 months பண்ணிங்கன்னா இன் 2 years டைம் யூ வில் பி வெர்சடைல் இன் ஆல் த செக்டர்ஸ். அட்லீஸ்ட்டு ஒரு 8-10 செக்டாரில் வந்து நீங்கள் நாலேஜபிள் ஆகிடுவீங்க. தரோ ஃபண்டமெண்டல்ஸோடு வந்துடும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஸ்டாக்ஸுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எடுத்தோடனே போய் யூ டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக அதில் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. 1000 ரூபா வருஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். என்பிஎஸ்னால் என்னென்னா நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் மேனேஜ் பண்ணுறாங்க. நல்ல கம்பெனியில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டா வந்து இடிஎஃப் எடுத்துக்கோங்க. செக்டார் வைஸ் எதில் இடிஎஃப் இருக்கோ அந்த மாதிரி செக்டாரில் போய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இடிஎஃப்பில் நிஃப்டி 50 இல்லாட்டா இண்டெக்ஸ் பேஸ்டு இருக்கும். அந்த மாதிரி இதில் போய் இல்லை நிஃப்டி 200 நெக்ஸ்ட்டு 50 அது மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இடிஎஃப்பில் எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு
அதில் இருக்க ஷேர்ஸ்லாம் என்ன, எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமேலு பிளஞ்ச் இன்டு டைரக்ட் இன்வெஸ்டிங். இதுக்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு 6 மாதமாக கழிச்சு 6 மாதம் ஆகிடும். ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா தான் பெட்டர். சரி, தப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம அந்த தப்புலேருந்து எப்படி கற்றுக்குறோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அண்டு தப்பு பண்ணாமல் கற்றுக்கவும் முடியாது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்மாலாக ஆரம்பிங்க, பெரிய லெவல்லாம் போகாதீங்க. ஸ்மாலாக ஆரம்பிங்க. 100 rupees, 1000 rupees, இல்லாட்டா ஒரு 5000 rupees, அது மாதிரியே வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டில் அபவுட் 6 months வரைக்கும் இதுக்கு மேலே போகாதீங்க. அதுலேயே அப்படியே கற்றுக்கோங்க. ஸோ கற்றுப்பீங்க ஈஸியாக, எல்லாருனாலையும் பண்ண முடியும். அண்டு ஒரு 10 yearsல ஒரு நீங்கள் ஹார்ட் கோர் ப்ரொஃபஷனல் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 2 இல்லாட்ட 3 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருவீங்க 10 yearsல. ஸோ தென் யூ வில் பிகம் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். பேஷன்ஸ் தான் ஒன்லி வே, நத்திங் பட் அ பேஷன்ஸ். பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க், இதுதான் முக்கியமானது. கார்த்திக் குமார், கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வரட்டும். இந்த 3rd quarter ரிசல்ட்ஸ் வரட்டும். ஏன்னா இப்போ முடிஞ்சிருச்சு நமக்கு 3rd quarter. ஸோ அதனால் அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ணுறேன். சக்தி வேலன், குருஜி குட் ஆஃப்டர்நூன், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்புட்ஸ். வில் டிஃபென்ஸ் செக்டர் க்ரோ இன் 2-3 years? சரி, டிஃபென்ஸுக்கு வந்து இது ஒரு இந்த இயர் வந்து ஒரு டல் பீரியட். தெர் இஸ் 25-26 பார்த்தோம், ஒரு டல் பீரியட். பட் இதுலேயே நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அட் அ லோ ப்ரைஸில். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை பார்த்து பிக்கப் பண்ணிக்கோங்க. அண்ட் இட் இஸ் ஃப்யூச்சர். இந்த கம்மிங் பட்ஜெட்டில் கூட ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த டிஃபென்ஸில். ஏன்னா முந்திலாம் நமக்கு ஒருத்தர் 2 பேர் தான் எனிமியாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே எனிமி ஆகிட்டாங்க நம்ம இந்தியாவை சுற்றி. அண்ட் மொரோவர் நமக்கு வந்து as we grow more and more நம்மளுடைய டிஃபென்ஸும் அதே ஈக்குவலாக செல்ஃப் ரிலையண்ட்டாக க்ரோ ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆஸ்பயர் பண்ண முடியாது. ஆஸ் அ பிக் பவர் ஆர் ஸ்ட்ராங் நேஷன் அப்படின்னு பண்ண முடியாது. அதனால் வந்து டிஃபென்ஸ் தான் பெரிய ஃபோக்கஸாக இருக்கும். இண்டிஜினஸில் எல்லா அபிலிட்டியும் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பாருங்கள், ISRO எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் சேட்டலைட்டை. ஸோ இன்றைக்கி வந்து சேட்டலைட்டுக்காக அவங்கக்கிட்ட பண்ணுறோம். நாளைக்கு நம்மளே ஏர்க்ராஃப்ட் பண்ண போகிறோம், நம்மளே சப்மரைன்ஸ் பண்ண போகிறோம், நம்மளே வந்து அத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டமும் இது பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் பேசிக் வந்து நம்ம டிஃபென்ஸ் கம்பெனிஸ் தான். அதனால் வாங்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அப்படியே, இல்லாட்டா அதுலேயே நல்ல கம்பெனியை சர்ச் பண்ணி வாங்க பாருங்கள். இன்புல் வில் டிஃபென்ஸ், அதுதான் சக்தி வேலனுக்கு ஆன்சர். அப்புறம் சோமசேகர் W5Eலேருந்து ப்ரீமியர் எனர்ஜிஸ் ப்ரைஸ் டவுனாக இருக்குது, இப்போ பை பண்ணலாமா? நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, தெர் இஸ் அ கிளட். அதாவது மாடியூல் கெப்பாசிட்டி ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிடுது. செல் கெப்பாசிட்டி அதுக்கு மேட்சிங்காக க்ரோ ஆகிட்டுருக்கு, இன்னும் டைம் ஆகும். இப்போ மாடியூல் கெப்பாசிட்டி 103 gigawatts அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டா சில இதில் வந்து ஈவன் 130 gigawattsன்னு சொல்கிறாங்க. ஆனால் செல் கெப்பாசிட்டி பார்த்தா ஈவன் 1/4 கூட கிடையாது நம்மக்கிட்ட. அதே மாதிரி செல்லு எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, பாலிசிலிகான், தென் இன்காட், தென் வேஃபர், அப்புறம் செல் பண்ணுவாங்க. அண்டு வந்து இன்னும் வந்து யாருமே அந்த இதுக்கு போகலை, அந்த பாலிசிலிகான் அண்ட் இன்காட் ஸ்டேஜுக்கு இன்னும் போகலை. இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரம் வந்து இன்னும் நம்ம கையில் இல்லை. அண்டு அதே சமயத்தில் இந்த 103 ஆர் 130 gigawattsக்கு மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இருக்குது. ஆனால் அதுக்கு கரெக்டாக வந்து லெஜிஸ்லேஷன் இல்லை. அதுக்கு அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் லெஜிஸ்லேஷன் இல்லை அப்படின்னா, பாருங்கள், டிஸ்காம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரன் கம்பெனிஸ். இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தி கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ மெகாவாட் எடுக்கிறேன், இவ்வளோ இது பண்ணுறேன், 10 வருஷம், 15 வருஷம், 25 வருஷம் சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அவங்க கேன்சலும் பண்ண முடியாது. அப்படி கேன்சல் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் சார்ஜஸ் வேறு பே பண்ணணும்.
இப்போ சோலார் பவருக்கு போய் இவங்க சைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிமாண்ட் சைடில் வந்து அந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. 5%, 4% அந்த மாதிரி தான் க்ரோத் இருக்குது பவர் டிமாண்டு. அண்டு இப்போ தான் அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ், இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட இம்பேக்ட் தெரிகிறதுக்கு நடந்துற 6 months 9 months ஆகும் அந்த இண்டஸ்ட்ரி ஆர் அந்த தி பவர் ஜென்ரேஷன் சைடில், பவர் கன்சம்ஷன் சைடில். ஸோ அதனால் வந்து ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். எக்ஸஸ் மாடியூல் கெப்பாசிட்டி இருக்குது, குறைச்சி செல் கெப்பாசிட்டி இருக்குது, இன்காட் கெப்பாசிட்டி நில் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லணும். அதனால் வந்து நம்மளுடைய இது வந்து மாடியூல் வந்து கோயிங் டு ஃபேஸ் பிக் காம்படிஷன், வந்து வித் அதர் பிளேயர்ஸோட. ஏன்னா மார்க்கெட் வந்து லிமிட்டடாக இருக்குது டிமாண்டு. ஏன்னா 40 gigawattsக்கு மேலே டிமாண்டு கிடையாது. அப்போது வந்து கட்ரோட் காம்படிஷன் வரப்போது வித் ஆல் த ப்ரீமியம் பிளேயர்ஸ் அண்டு த நியூ என்ட்ரண்ட்டோட பெரிய ஃபைட் இருக்கும்போது மார்க்கெட்டில். அதனால் எபிட்டா மார்ஜின் குறைய போகுது, தென் நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் குறைய போகுது இந்த ஏரியாவில். அண்ட் மொரோவர் வேர்ல்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், யார் வாரி மாதிரி பீப்புளெலாம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே 50% டேக்ஸு அண்ட் அதர் வித்ராவல் நிறைய இதுக்கு வந்து வித்ரா பண்ணிட்டாங்க, பெனிஃபிட்ஸ்லாம் வித்ரா பண்ணிட்டாங்க ஃபார் ரினியூவபிள் எனர்ஜிக்கு. அதே சமயத்தில் நிறைய இன்வெஸ்டிகேஷன் வேறு போட்டிருக்காங்க வாரி மேலே, வெதர் வந்து தே யூஸ்டு தேர் ஓன் செல்ஸாக ஆர் இம்போர்ட் ஃப்ரம் சைனாவாங்கிற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம் எக்ஸ்போர்ட்டர்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் டிமாண்டு வந்து இந்தியாவில் தான் பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க பவர் செக்டார் ரிஃபார்ம் பண்ண போகிறேன்ட்டு. இன்னும் வந்து அதுக்கு வந்து ஸ்டெப்ஸு தெரியல, எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு கிளியராக நமக்கு தெரியல. அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தென் இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் மாதிரி அது பவுன்ஸ் பேக் ஆகி வரும். அப்படி இல்லை அப்படின்னா டிலே ஆகும். ஆனால் அந்த பவர் செக்டார் ரிஃபார்ம்ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பண்ண வேண்டியது இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒத்துழைச்சா தான் இது நடக்கும். அவங்க பண்ணணும். ஏன்னா இது வந்து மோர் ஆஃப் அ ஸ்டேட் டாமினேட்டட் சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்கிறனால நம்ம வந்து இந்த டைமில் இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்ட்டு நிறைய முன்னாடியே வாங்கிட்டு லோ ப்ரைஸ்னால் ஒன்றும் நோ இஷ்யூ அட் ஆல். பட் புதுசாக என்ட்ரி பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஆன் திஸ் இஷ்யூ. IEC ஃபார் லாங் டேர்ம், ஐ திங்க் IEXன்னு சொல்கிறேன். கரண்ட்லி அட் 140 லெவல் இம்பேக்ட் ஆன் மார்க்கெட் கப்ளிங் ஆன் IEX. ஏற்கனவே இதை பற்றி நான் போட்டிருக்கேன், நான் வீடியோ அது கூட சொல்லியிருக்கேன் நான் IEXோட இது. ஸோ இதுதான் இந்த பவர் செக்டாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள், அதெல்லாம் அப்ளிகபிள். இங்கே டிமாண்ட் சைடில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, டிமாண்ட் இல்லை. பட் ஆனால் IEXயில் ட்ரேட் ஆகிறதுல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. IEX வந்து இப்போ கோல் எக்ஸ்சேஞ்சு கூட அங்கே வரப்போகுது. அவங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிச்சின்னா அந்த செக்மெண்ட்டும் ஆட் பண்ணோம் அவங்களுடைய ரெவென்யூவில். பட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. பட் ஆனால் ஒன் மோர் திங் IEXயில் என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா, CRC வந்து ஒரு புதுசாக ஒரு ஐடியா வேறு ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரொப்போசல் வேறு இருக்குது. முன்னாடியெல்லாம் 2 பைசா வாங்கிட்டு இருந்தாங்க ஃபார் பையர் அண்ட் 2 பைசா ஃப்ரம் செல்லர் ஃபார் டிரான்சாக்ஷன் சார்ஜஸாக. இப்போ வந்து 2 பைசாலேருந்து 1.5 பைசா ஆக போகுது. அப்போ இவங்களுடைய ரெவென்யூ ஷ்ரிங்க் ஆகும். பட் ஆனால் அந்த கோல் எக்ஸ்சேஞ்ச் இவங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணும் அந்த லாஸை. பட் அதர்வைஸ் இவங்களோட க்ரோத் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸ் இன் பவர் ட்ரேடிங்கில் தான் இருக்கணும். அது இருந்தால் தான் இவங்களுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் இஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, பட் ஹைலி ரெகுலேட்டட். அதான் இந்தியாவில் வந்து கர்ஸு என்ன அப்படின்னா இந்த ரெகுலேஷன் தான். அதாவது ரெகுலேஷன் வந்து க்ரோத்துக்கு எனேபிள் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் இது எல்லாமே ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்குது. அதாவது முன்னாடி லைசன்ஸ் ராஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி 1985-86 போட ஆரம்பித்தப்போ அப்போலாம் லைசன்ஸ் வாங்கினா தான் ஸ்டீலில் போட முடியும். லோன் அப்ளை பண்ண லைசன்ஸ் கேட்பாங்க, டெல்லியில் போய் அதை லைசன்ஸ் வாங்கிட்டு வரணும். 89 வந்து லைசன்ஸு கொடுத்தாங்க. லைசன்ஸ் கொடுக்கும்போது 6500 tons அப்படின்னு தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் ப்ராஜெக்ட் போட்டது 7500 tons. இந்த 1000 tons டிஃப்ரென்ஸ்னால எனக்கு லோன் கொடுத்ததே ஸ்டாப் பண்ணி ட்ராப் பண்ணவே விடலை. அன்லெஸ் அதை அமெண்ட் பண்ணி வந்தால் தான் நான் வந்து அந்த லோனை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சு ரன் பண்ணுற டேஸை ரீப்ளேஸ் ஆச்சு 1991. என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைசன்ஸ்லாம் வேணால் யார் வேணால் என்ன இண்டஸ்ட்ரி வேணால் போடலாம் அப்படின்னாங்க. அதை வந்து செக் பண்ணுறதுக்காக ரெகுலேஷன் சொல்லி எல்லா ஃபீல்டையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க.
இப்போ அந்த லைசன்ஸ் ராஜா ரீப்ளேஸ் பண்ணிடுது இந்த ரெகுலேஷன் அப்படின்ட்டு. அந்த ரெகுலேஷன் வந்து ரியலி சோக்கிங்காக இருக்குது. டூ மச் ஆஃப் ரெகுலேஷன். அதுதான் தே கால் இட் எஸ் அ ரெகுலேட்டரி கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஜாஸ்தியானால எந்த செக்டாராக இருக்கட்டும் அதை வந்து சோக் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி. அதனால் இட் ஃபேவர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா பிக்கு பவர்ஃபுல் வெல் கனெக்டட் பீப்புளுக்கு ஆகிடுது. அண்டு அதனால் வந்து அவங்க வந்து எந்த டைப் ஆஃப் ரெகுலேஷன்லேயும் அவங்க வந்து வின் பண்ணிவிடுவாங்க, கோர்ட்டில் போய் ஜெயிச்சிருவாங்க. அதனால் அவங்களால ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. ஸோ அன்லெஸ் வந்து அந்த ரெகுலேஷன் ஃபார் க்ரோத் நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா லைக் யூரோப் மாதிரி ஆகிட்டோம். நம்ம அங்கே வந்து டூ மச் ஆஃப் ரெகுலேஷன் இருக்கும். அதனால் பிக் பிளேயர்ஸ் தான் கேன் பிகம் ஸ்டில் மோர் பிகர். அண்ட் ஸ்மால் பீப்புள் வந்து இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரிலாம் பவர் செக்டாரோ இல்லாட்டா அதர் இதில் எல்லாம் என்ட்ரு பண்ண முடியாது. வெரி டஃப். அண்ட் நியூ பிளேயருக்கு இதெல்லாம் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு வேணால் போய்க்கலாம், அங்கே ரெகுலேஷன்ஸ் ஆர் ஃபியூ. அங்கே வந்து யூ கேன் ஈஸிலி ஸ்விம் அக்ராஸ் அண்ட் டூ இட். சர்வீஸ் செக்டாரில் செலக்டிவ் சர்வீஸ் செக்டார் தான், நாட் ஆல் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் ஐஇஎக்ஸுக்கு வந்து ஹைலி ரெகுலேட்டடு இருக்கிறனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். தென் பான் டிஸ்டார்னு கொடுத்துருக்காரு 7753. which sector did well this year and what is your view? அதான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி. 25ல் யார் நல்லா பண்ணால் 26ல் யார் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் நான். அண்டு அதை போய் பாருங்கள். ஸோ அதிலே ஃபுல் இது இருக்கும். ராஜ் எஸ்பிஆர் மோகன் 8485. எலக்ட்ரா க்ரீன் டெக் பற்றி சொல்லுங்கள். ஓகே ஷூர், டெஃபினட்டாக பண்ணுவோம். சக்திவேலன் இப்போ பாருங்கள், எல்லா பஸ்ஸஸ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸஸ்லாம் அப்படியே எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்காங்க ஸ்லோவாக. ஐ திங்க் இந்த ப்ரைம் மினிஸ்டர் தனியாக இதுக்கே ஃபண்டு வேறு அலாட் பண்ணியிருக்காங்க வேறு அவர். அதனால் இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது ஹை பொல்யூஷன்னால் இப்போ தமிழ்நாடு மாதிரி இதிலெல்லாம் ஒரு 8000 9000 பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக வந்து அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சென்னையில் பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் ஐ திங்க் எலக்ட்ரிக் பஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சைனாலெல்லாம் பார்த்திங்கன்னா 2015 அதை ஆரம்பித்தாங்க பஸ்ஸஸை, கமர்ஷியல் இல்லைட சிட்டி பஸ்ஸஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்ட்டு கமர்ஷியல் இதெல்லாம். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்க, எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் அது மாதிரி அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அனதர் 3 years பை 2030 ஐ திங்க் நம்மளும் அந்த க்ளோஸ் டு தட் டார்கெட் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் நான். அட்லீஸ்ட் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிக் இதாக. அண்டு மேபி டாக்ஸிஸ் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் வந்து எலக்ட்ரிக் டாக்ஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அனதர் 5 years டைமில். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் கேன் பர்ஃபார்ம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து ப்ரைவேட்டு தான் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி பப்ளிக் ப்ரைவேட் ஏன்னா பார்ட்டிசிபேஷனில் இது நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. சக்திவேலன், குருஜி, எனி ஸ்டாக் விச் வி கேன் ஆட் இன் அவர் வாட்ச் லிஸ்ட் ஃபார் CDMO அண்ட் AMS? CDMOஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது இதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்தம் பயோசைன்ஸ், அது வந்து ஒரு நல்ல கம்பெனி. அண்டு தோ இப்போ வந்து அவங்களோட லிஸ்ட் இந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு. பட் ஆனால் இவங்களாம் கிரேட் CDMO பிளேயர்ஸ், அமெரிக்கா ஃபோக்கஸ்ட் வேறு பண்ணியிருக்காங்க. வித் த பாசிங் ஆஃப் தி பயோசெக்யூர் ஆக்ட் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு அந்த CDMO ஃபெசிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன் அடிஷன் டு தட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கு தான் இந்த டிவிஸ் லேப், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி ஃபார் CDMO. நியூலண்ட் ஃபார்மா,
அண்ட் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் டெஃபினட்டாக சொல்லலாம். ப்ளூ ஜெட் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அவங்களும் ஒரு 20% ஆஃப் அவங்களோட டர்ன் ஓவரும் இந்த ஏரியாவில் இருக்குது ப்ளூ ஜெட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரேட் இது பண்ணலாம். அப்புறம் சாயில் லைஃப் சயின்ஸ் அவங்க கூட இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் டெஃபினட்டாக. What is your view on GAIL and what about its long-term future growth? See, again, the GAIL எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட the பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் போர்டு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, டிரான்ஸ்மிஷன் டேரிஃப். முன்னாடிலாம் பியாண்ட் 300 கிலோமீட்டர்ஸ்க்கெல்லாம் ஹையர் டேரிஃப் இருந்தது, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேரிஃப் வந்து இவங்களுக்கு கெயிலுக்கு அடிப்பட போகுது, அவங்களுக்கு ரெவென்யூ அந்த ஆஸ்பெக்டில் குறைய போகுது. அண்ட் அகெயின் வந்து இஸ் அகெயின் அ ரெகுலேட்டட் என்டிட்டி. ஸோ பெரிய லெவலில் வந்து இவங்களை இண்டிபெண்ட்டாக வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ வென்னவர் வந்து ரெகுலேஷன் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து பெரிய லெவலில் இவங்க ஏர்ன் பண்ணிட முடியாது. ஆனால் இவங்க வந்து அதர் இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ் ஏரியா அதிலெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மட்டம் ஏரியாவில் இல்லாமல் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவ். ஸோ அதனால் அதெல்லாம் மெச்சூராகி வரணும், வந்தால் தான் வந்து யூ கேன் சி பெட்டர் க்ரோத் அண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்டர்நேஷ்னலி பாருங்கள், அந்த கேஸ் ப்ரைஸ் என்ன வந்து ஃபிக்ஸ்டு அப்ராடு. ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கேஸ் வரப்போகுது. இப்போ நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வேறு வந்துட்டாங்க, வந்து இப்போ இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸில் வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய காம்படிஷன் அந்த ஏரியாவிலேருந்து வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ கெயில் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபினாமினலாக பண்ண முடியாது இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ ரெகுலேஷன், அப்புறமேல பெட்ரோகெமிக்கல்ஸ் வந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு டைம் ஆகும். அண்டு கேஸ் ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு, அது இவங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இங்கே மார்ஜின் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அண்ட் தி நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் போர்டு தான் அபெக்ஸ் அத்தாரிட்டி, அவங்க சொல்கிறத தான் இவங்க விற்க முடியும் அந்த ப்ரைஸில் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய செக்ஸ் இருக்கிறனால க்ரோத் வந்து பெட்டராக இருக்காது கெயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. Kailash, Mr. Zentech at the current levels, and it has a future in the defense sector. இதில் வந்து எனக்கு கூட ரொம்ப ஹோப் இருந்தது. பட் மோஸ்ட்லி இந்த சிமுலேஷன் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, ஏர்க்ராஃப்ட் சிமுலேஷன். அண்டு இப்போ வந்து ட்ரோன்ஸ் அதில் வேறு என்டர் பண்ணாங்க, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அந்த மாதிரி. இப்போ வந்து டிஃபென்ஸ் செக்டார் என்டையராக வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸை எவாலுவேட் பண்ணி வாங்கணும், நாட் அட் த பீக். ஸோ வரன் பஃபெட்லாம் சொல்லுவார், அவன் அதர் ஸ்பியர் வந்து அந்த டைமில் தான் என்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இந்த டிஃபென்ஸ் செக்டார்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை எவாலுவேட் பண்ணுங்கள், எவாலுவேட் பண்ணிவிட்டு தென் டிசைட் பண்ணுங்கள் ஆன் தட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இல்லையாங்கிறது. சாமிநாதன் ராஜா 2645, good evening Guruji, what is your view on GAIL? அது சொல்லியாச்சு. ஓகே. அப்புறம் சுரேஷ் 3969, ஆட்டோமொபைல் சேல்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2025 சொல்லுங்கள் குருஜி. க்ரோ ஆகிட்டுருக்கு, நோ டவுட் 30%, 15% அந்த மாதிரி. நம்ம மாருதி எடுத்திங்கன்னா அது மாதிரி மஹிந்திரா இஸ் டூயிங் வெரி வெல், அண்ட் டாட்டா இஸ் கம்மிங் க்ளோஸ் தேர்டு, அண்ட் ஹுண்டாய் மட்டும் தான் டிப்பு. பட் இவங்களோட எக்ஸ்போர்ட் சேல்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் க்ரோத்து இருக்குது, எக்ஸ்பெக்டட் லெவலில் இல்லைன்னா கூட கேட்சப் ஆகிடும். அண்டு அனதர் குவார்ட்டரில் பார்க்கலாம், Q4 வந்து இப்போ பண்ணுறதோட இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அண்டு ஸோ ஃபர்தர் பட்ஜெட் பெனிஃபிட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஏன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க, ரிஃபார்ம் அஜெண்டா இருக்கும் அண்டு லெஸ் ரெகுலேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டும் வந்து பெரிய இது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். அது வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்படுவோம். அது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை தான் நோக்கி இருக்கும்.
நீங்கள் கண்ட்ரியை க்ரோ பண்ணணும் அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் செக்டருங்க. ஒன்று ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து ரியல் எஸ்டேட் செக்டர். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2க்கும் வந்து இப்போ ஒன்றுக்கு நல்லா பண்ணிட்டாங்க, இன்னொரு இதுக்கு பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நோக்கி வர குட் லெஜிஸ்லேஷன்லாம் அதை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியும் க்ரோத்துக்கு. ஸோ இதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் வந்து அகெயின் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டெஃபினட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அண்ட் ப்ரைஸஸ்லாம் ட்ரெமெண்டஸாக குறைஞ்சிருச்சு. அண்டு ஈவன் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸு கூட போன வருஷத்தில் இருந்ததோட ஜாஸ்தியாக இருக்குது. 23 இருந்ததோட 25 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 23லேருந்து 24, 24லேருந்து பெட்டர் ஆகிருக்கு 25. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இந்த பொல்யூஷன் ரீசனாலையும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சந்தர் நாயக்கர், கேன் பி அக்குமுலேட் ஓஎன்ஜிசி ஃபார் லாங் டேர்ம். ஓஎன்ஜிசி எப்போ நல்லா பண்ணும்? பேசிக்லி இந்த ஆயில் ப்ரைஸஸ்லாம் பூமிங் அண்ட் தென் அந்த ஓஎன்ஜிசி நல்லா பண்ணுறதுக்கு உண்டு சான்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க மேங்களூர் ரிஃபைனரி அந்த மாதிரி கம்பெனி வச்சுருந்தா கூட, பட் வந்து பேசிக்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் தான் அவங்களுக்கு கூட பிக்கஸ்ட்டு இது ரெவென்யூ. ஏன்னா நம்ம அவங்க செல் பண்ணுற ப்ரைஸஸ் ஆயில் வந்து டு த அதர் ரிஃபைனரிஸ்க்கு எப்படி இது பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். $65லேருந்து $60 அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் பெரிய லெவலில் இவங்களுடைய ரெவென்யூ ஜம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான். பட் ஆனால் அவங்களே இன்வெஸ்டார் அதர் கம்பெனிஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதர் இந்த ரிஃபைனரிஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் டிரான்ஸ்மிஷன் செக்டார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓஎன்ஜிசி வந்து நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுத்துருன்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அகெயின் இந்த இதுவும் செக்டாரும் ஹைலி ரெகுலேட்டட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் டிபெண்ட் செக்டார் ஆல்சோ. ஸோ நார்மலாக இந்த மாதிரி செக்டாரை அவாய்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர். ஒரு சொல்லுவாங்கள்ல மோட் இருக்கணும் ஒரு கம்பெனியில், அந்த ப்ரைஸிங் பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ் நீங்கள் கொடுக்கலாங்கிறத நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த கம்பெனியோட க்ரோத்தும் பெட்டராக இருக்கும். குவார்ட்டர் ஆஃப்டர் குவார்ட்டர் வந்து அவங்களோட மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு ஸோ எல்லாமே கையை கட்டி போட்டு இவனே பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நீங்கள் இந்த ரெகுலேஷனும் இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு அதை பேஸ் பண்ணி இவங்க விற்கணுங்கிறப்ப அதில் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா இந்த கம்பெனியும் வில் பி இன் அ ப்ராப்ளம். அதனால் லாங் டேர்மில் வச்சுருந்தாங்கன்னா கூட பெரிய லெவலில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடாது. மேபி 5% a year அது மாதிரி கிடைக்கும். அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டெபாசிட் ஒரு பேங்க்கில் போடுற மாதிரி, அவ்வளோதான். அதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். How to invest top 3 below 10 rupees stocks, dividend, stock split and strong companies. How to invest top 3 below 10 rupees stocks, dividend and stock split and the strong companies. அதாவது எந்த கம்பெனியும் நம்ம சொல்லிட முடியாது இது ஸ்ட்ராங் கம்பெனி, இது வந்து வில் பிகம் அ மல்டி பேக்கர் அப்படின்னு எந்த கம்பெனியும் நம்ம வந்து சொல்லிட முடியாது. அது வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்கணும். நல்ல செக்டாரை சூஸ் பண்ணோம், தென் நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணோம். அண்டு இது ரெண்டும் வந்து எல்லா டைம்லேயும் ஒர்க் அவுட் ஆகாது. மேபி 10 கம்பெனிஸ் சூஸ் பண்ணிங்கன்னா மேபி 1 or 2 வந்து சக்சீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் மேபி 1 ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இது எப்போ வரும் அப்படின்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னு தான் வரும். அது எடுத்தோடனே இது வந்துடாது.
ஸோ அதனால் கீப் ஆன் இன்வெஸ்டிங் அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மனம் தளராமல் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மல்டி பேக்கர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் மெயினாக என்ன இருக்கணும்னா ப்ரொமோட்டர் நல்லா இருக்கணும், தென் அவங்க இருக்கிற செக்டார் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும், அண்டு வந்து அது மோட் இருக்கிற கம்பெனியாக இருந்துச்சுன்னா தென் அதை பீட் பண்ணவே முடியாது யாருமே. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மல்டி பேக்கர் கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். டிவிடெண்டுக்காக எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஜாஸ் தைமா 6962 ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ். ஓகே, Q3 ரிசல்ட்ஸில் வந்தோன்னே எல்லாம் பண்ணலாம். ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜி கவிதா வேடியப்பன் 3581 ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜி ப்ளீஸ் குருஜி அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, ஐநாக்ஸ் விண்டு சரி, இந்த லீடர் பார்த்திங்கன்னா சுஸ்லான் அவரை அடிச்சிக்க முடியாது. ஐநாக்ஸ் விண்டு வந்து ஆஃப்டர் ரீஸ்ட்ரக்சரிங் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த விண்டு வந்து கவர்மெண்டோட ஃபோக்கஸ் தான். பட் வந்து சோலார் மாதிரி விண்டு க்ரோ ஆகுமா அப்படின்னா க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் விண்டு இருக்கோ அங்கே சோலாரும் சேர்த்து போட ட்ரை பண்ணுறாங்க ஹைப்ரிட் பவர் ஜென்ரேஷனுக்காக. அதனால் சோலார் தான் கெயின் ஆகும் தென் விண்டோட அப்படின்னு சொல்லலாம். அண்டு விண்டு வந்து ஜஸ்ட் லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி மாதிரி அதை செட்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ப்ரொடக்ஷனில் கொண்டாடுறதுக்கு யூ வில் டேக் அபவுட் 1 to 1.5 years ஆகிடும். பட் சோலார்லாம் அப்படி கிடையாது. ஃப்ரம் கான்செப்ட் கமிஷனிங் ஆஃப் வித்தின் 6 monthsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐநாக்ஸ்மென் Q3 ரிசல்ட்ஸ் வந்தோடனே அதை பற்றி பேசலாம். அதே இதுலேருந்து இன்னொரு கேட்டிருக்காரு, விச் செக்டார் இஸ் லோ வேல்யூவேஷன் ஃபார் 2026. ஸோ இந்த மாதிரி அந்த லோ வேல்யூவில் இருக்கிற ஷேரு, லோ வேல்யூவேஷன் விச் செக்டார் அப்படின்னு இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. இப்போ வந்து இந்த எஃப்எம்சிஜி செக்டார் வந்து ரொம்ப மூமெண்ட் இல்லாமல் இருக்குது, அப்படியே தான் நின்றுட்டுருக்கு. அந்த செக்டாரில் வந்து நல்ல பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்னா மேபி அது வந்து வில் கிவ் அ ரிட்டர்ன். பட் க்ரோத் வந்து அந்த இதில் பார்க்க முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜிஎஸ்டி குறைச்சி கூட நம்மளால் பார்க்க முடியல. Q3 வந்து ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு இது கொடுக்கும்னு நினைக்கிறேன், ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி திங்க் பண்ணலாம். ஆனால் நான் பர்ஃபார்மன்ஸு எஃப்எம்சிஜி செக்டர் நம்ம பார்க்க முடியுது இந்த பாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில். சார் பார்ப்போம் அது எப்படி அது டர்ன் அவுட் ஆகுது. எனக்கு Q3 ரிசல்ட்ஸ் படி அந்த ஏர்னிங்ஸ் வரட்டும், பார்த்தோன்னா அதை பற்றி பேசலாம் நம்ம. ப்ளீஸ் டெல் ஐடிசி இஸ் ஓவர் வேல்யூடு ஆர் அண்டர் வேல்யூடு. அதான் ஒரே ஒரு இதில் சொன்னோம் அப்படின்னா, கிரேட் கம்பெனி நாட் அ கிரேட் ஸ்டாக் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து எப்போ பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி டிமர்ஜ் பண்ணவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த இதை. ஸோ அது வந்து ஒரு பெரிய வீக்னஸ். பட் ஆனால் சிகரெட்டு வந்து அதுக்குள்ளே நல்லா பர்ஃபார்ம் பண்ண தான் செய்யும். அதனால் எவ்ரி இயர் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 4 to 5% க்ரோத் இன் ஷேர் ப்ரைஸு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. பட் வந்து நமக்கு அது மட்டும் தான் போதுமா அப்படின்னு பார்த்தா போதாது இல்லை. ஸோ அதனால் வந்து கிரேட் ஸ்டாக்கு நான் இல்லைன்னு சொல்லுவேன், கிரேட் கம்பெனியாக எஸ்ன்னு சொல்லுவேன். அதுதான் இந்த டிஃப்ரென்சேஷன் மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. வாட் அபவுட் ஹேத்வே கேபிள் ஸ்டாக்? நான் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்க்கல, நான் ரிலையன்ஸோட கையில் போயிடுச்சு அது. அண்டு பிஎஸ்கேஎம்லேருந்து அது கேட்டிருக்காரு ஹேத்வே பற்றி. இன்னும் ஒரு 2 கொஸ்டின் எடுத்து இதை முடிச்சுக்கலாம் இன்றைக்கி செஷன். அண்டு அருண்குமார் சந்திரசேகரன் திரும்பி கேட்டிருக்காரு, வாட் செக்டார் தட் ஆர் யுவர் மோஸ்ட் ஆப்டிமிஸ்டிக் அபவுட் திஸ்? நான் 2026 பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ஆப்டிமிசம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் செக்ஷன் தான். இந்த ஏஎம்சி கம்பெனிஸ், தென் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் பிஎஸ்சி, மேபி என்எஸ்சி அது லிஸ்ட் ஆனோன்னே, தென் எம்சிஎக்ஸ் நாவ், ஏஎம்சி ஸ்டாக்ஸு, தென் ப்ரோக்கரிங் ஸ்டாக்ஸு, அப்புறமேல வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸ்லாம் டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்டு டெஃபினட்டாக 26 அண்டு ஈவன் பியாண்டு கூட சொல்லலாம் அந்த இது.
ராம்கோ சிமெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் அதை டீல் பண்ணதே இல்லை ராம்கோ சிமெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் பவர் சப்ளை பண்ணியிருக்கோம் ராம்கோ சிமெண்ட்ஸுக்கு. அண்டு அதை நான் இப்போ பார்க்குறேன். நான் நீ கேட்டிங்க Q3 ரிசல்ட்ஸ் வந்தால் நான் பார்க்குறேன். அந்த லாஸ்ட் கொஸ்டின் தென் அது வந்து குரு பிரவீன்கிறவர் கேட்டிருக்கார் ராம்கோ சிமெண்ட்ஸ் பற்றி. லாஸ்ட் கொஸ்டின் பூபதி இன்ஃபர்மேஷன் 7987 MTF ஸ்டாக் பையிங் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்காரு. MTF நான் என்ன சொல்கிறது தெரியலையே. சரி, VSKM 2024 ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் ஹேத்வே கேபிள் ஸ்டாக்கு அதை பற்றி டெஃபினட்டாக சொல்கிறேன் நான். ஐடிசி கன்சிடர் பண்ணலாமா? ஹரிசங்கரன் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். பவர் கிரிட் ஃபியூச்சர், அப்புறம் ஃபீனிக்ஸ் மில்ஸ் இட்ஸ் அ குட் ஷேர். ஃபீனிக்ஸ் மில் ஒரு பர்ஃபார்மிங் ஷேர். காந்திஜி அஹிம்சா 8099. சரி, அதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திருப்பி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து இன்ஃபர்மேஷன் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து அது கரெக்டாக இல்லையான்ட்டு நீங்கள் போய் அதை எக்ஸாமின் பண்ணணும். அது வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கிற பட்சத்தில் அதை வாங்குறதா இல்லையானா அப்புறமேல தான் டிசைட் பண்ணுங்கள். ஒரு ஜஸ்ட் இவர் சொல்லிட்டாரு எல்லாமே வேத வாக்கு அப்படின்னு நினச்சி அதுக்கு பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்காதீங்க. அது மாதிரி எந்த டைம்லையும் பண்ணக்கூடாது. ஏன்னா இட்ஸ் யுவர் மணி. அண்டு வந்து நாளைக்கு யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. அப்படியே ப்ளேம் பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? உங்கள் மணி வந்து வில் பி லாஸ்ட் அன்னெசரிலி. அதனால் எப்பொழுதுமே இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் எடுத்துகிட்டு, இது ஒரு க்ளூ, அவ்வளோதான். இந்த க்ளூவை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுறவங்க தான் எப்பொழுதுமே சக்சீட் பண்ணுவாங்க. அப்புறம் மொரோ இட்ஸ் யுவர் மணி. அதனால் பி கேர்ஃபுல் ஆன் தட். ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாகவும் நிறைய கொஸ்டினும் கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. சில கொஸ்டின்ஸ் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. சில கம்பெனியோட ரிசல்ட்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க. அந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்தோன்னே அதை பற்றி பேசலாம் டெஃபினட்டாக. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.